நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சி அலுவலக கூட்டரங்கில் கவுன்சிலர்கள் ஆலோசனை கூட்டம் பேரூராட்சி தலைவர் PK முரளி தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்திற்கு செயல் அலுவலர் இந்துமதி முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து நடந்த ஆலோசனை கூட்டத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமர இருக்கைகள் அமைத்தல், மின் விளக்குகள் பொருத்துதல் மற்றும் வர்ணம் பூசுதல், தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அண்ணா நகர், மேல்தெரு, கோட்டை தெரு ஆகிய பகுதிகளில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல், தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி மார்க்கெட் மற்றும் பேருந்து நிலையத்தில் 5 கிலோ வாட் சோலார் UPS அமைத்தல், தலா 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருது நடுநிலை பள்ளி அருகே மற்றும் தாசில்தார் அலுவலகம் முன்பு நவீன பேருந்து நிழற்குடம் அமைத்தல், 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் முன்பு நவீன நிழற்குடம் அமைத்தல் என 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 9 வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள், பேரூராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.